என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் அறையில் காலாறு நடந்து கொண்டிருந்த ருத்ரனின் மனத்திரையில் அத்விதா முகம். சிறு குழந்தை போன்று அவளுக்கு பிடித்த உணவை பற்றி அவள் பேசியதை அவனால் மறக்க முடியவில்லை. நடந்து கொண்டிருந்தவன் கையை உயர்த்தி முகர்ந்து பார்த்தான். பிரியாணி வாசனை இப்போதும் அப்படியே இருக்கிறது. உன்னுடைய சித்தி சொன்னது நடந்துடும் போல இருக்கு. எந்த பேரழகிக்கும் மயங்காதனா உன்னுடைய சமையலுக்கு மயங்கிடுவோம் போல இருக்கே. மயங்கிறதா? எதுக்கு மயங்கணும்? உன்னுடைய சித்தி சொன்ன மாதிரி உன்னை சமையல்காரி ஆக்கிட்டா போச்சு. சமையல்காரியா? அதை அவனால் ஏற்க முடியவில்லை. தன்னம்பிக்கையும் சாதிக்க துடிக்கிற இதயமும் உன்கிட்ட இருக்கு. கூடவே திமிரு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா அது இருக்கணுமே, இல்லன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களே. ஆனாலும் அந்த திமிர நீ என்கிட்ட காட்டுனதுதான் எனக்கு பிடிக்கல. உன்னை சமையல்காரி இல்ல, ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி ஆக்கிடுறேன். உன்னுடைய மேற்பார்வையில அற்புதமான சாப்பாடு அந்த ஹோட்டல்ல கிடைக்கும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உன் சாப்பாடை சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் அந்த ஹோட்டல்ல வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போறேன். ஆனா ஒரு சின்ன நெருடல். இவ்வளவு அருமையா சமைக்கிற நீ, வேலைகளையும் ரொம்ப சீக்கிரமாவும் சிதறாமலும் செய்யற நீ, கண்டிப்பா ஒரு நாள்ல இவ்வளவு சிறப்பா செய்ய முடியாது. உன்னுடைய சித்தி சொன்னதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவளை தான் அழைத்து 15 நிமிடத்திற்கு மேலாகிவிட்டது என்று சுபர் கடிகாரத்தை பார்த்து தெரிந்து கொண்டவன், உன்னை என்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கத்தான் உன்னை என்னுடைய ரூமுக்கு வர சொன்ன. ஆனா நீ இன்னும் வரல. என்ன பண்ணிட்டு இருக்க? படுக்கையில் கிடக்கும் செல்லின் அருகில் வந்தவன் செல்லை எடுத்து அவளை அழைத்தான். ஆனால் அவள் மற்றொரு அழைப்பில் இருப்பதாக பதில் வந்தது. 5 நிமிடம் கழித்து மீண்டும் அழைத்தான். அப்போதும் அதே பதில். இவ யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? சட்டென்று அவள் காதலிப்பதாக கூறியது நினைவு வர, ஓ, உன்னுடைய காதலன் வெற்றி கிட்ட பேசிட்டு இருக்கியா? பாவம், அவனுடைய காசை குறி வச்சு அவனை காதலிக்கிற நீ இல்லையே. அங்கேயும் இடிக்குதே. 10 லட்சம் எழுதின செக்க கிழிச்சு வீசின நீ எப்படி காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப? உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆழமா தோண்டுனா சந்தேகங்களும் புதிர்களும் தான் எழும்புது. ஒரே மர்மமா தான் இருக்கு. மீண்டும் அவள் எண்ணிற்கு அழைத்தான். இப்போதும் பிசி. கோபமாக அறையிலிருந்து வெளியே வந்தவன் வெளியே அவனுக்கு முதுகை காட்டி நிற்கும் அத்விதாவையும் போனில் அவள் கொஞ்சி கொஞ்சி பேசுவதையும் கேட்டு அப்படியே நின்றான். நோ விட்ரி, உன்னுடைய இடத்துல என்னால எவனையும் வச்சு பார்க்க முடியாது. எஸ், எனக்கு தெரியும் என்ன நீ அவ்வளவு நேசிக்கிற. என்னை எவனாவது தொட்டுட்டா கூட நான் உன்னுடைய உடம்ப இல்ல உன் மனசதான் நேசிக்கிறேன்னு சொல்ற அளவு நீ என் மேல பைத்தியமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா விட்ரி, என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த ருத்ரன் என் கழுத்துல தாலி கட்டுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவனால என் கழுத்துல தாலி மட்டும்தான் கட்ட முடியும். நீ கவலையை விடு. இப்ப நீ அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டெல்லாம் வர வேண்டாம். இந்த ருத்ரன் 6 மாசத்துல என்ன விவாகரத்து பண்ணிடுவான். அதுக்கப்புறமா நீ லீவ் போட்டுட்டு வா. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உன் கூட கூட்டிட்டு போயிடு. நம்ம வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிடலாம். ஓகே டியர், பாய் அம்மா என்றவள் மலர்ந்த முகத்தோடு திரும்ப மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி நிற்கிறான் ருத்ரன். அசடு வழிவது போல் அவள் நடித்தாள். ஒரு அப்பாவியை இப்படி பேசி ஏமாத்திரியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எந்த அப்பாவியையும் நான் ஏமாத்தல. அவன் தான் வந்து ஏமாந்து போறான். அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. பாவம் அந்த வெற்றி. நீ இப்படியே அவனை ஏமாத்திட்டு இருந்த, உனக்கு விவாகரத்தே கொடுக்காம நிரந்தரமா இங்கேயே உன்னை என்னுடைய அடிமையா வச்சுப்பேன். ஐயோ செத்தேன். முணுமுணுத்தவள் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, அது உங்களால முடியாது மிஸ்டர் ருத்ரன். ஏன் முடியாது? நீங்க ஒரு கட்டிலங்காலை. உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் நிறைஞ்ச நரம்புல இளமை ரத்தம் பாயிர ஒரு இளைஞன். ஒரு பொண்ணுடைய துணைய கண்டிப்பா நீங்க தேடுவீங்க, விரும்புவீங்க. அப்ப நான் உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடுவேன். என்ன விவாகரத்து பண்றதை தவிர உங்களுக்கு வேற வழியே இருக்காது. என்ன விவாகரத்து பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படியா என்றவன் அவளை நெருங்கினான். அவள் அருகில் மிகவும் அருகில் வந்து விட்டவன், நீ ஒரு பொண்ணு தானே? இளமை ததும்பி நிக்கிற இளம் பெண். என்னுடைய ஆசாபாசங்களையும் உணர்ச்சிகளையும் உன்கிட்ட தீர்த்துக்க முடியாதா? அந்த வார்த்தைகள் அவளை கதி கலங்க வைத்தது. அவள் கால்கள் அவளையும் அறியாமல் பின்னோக்கி நகர்ந்தன. ஆனால் வைக்கப்பட்டிருந்த பூஜாடி ஸ்டாண்டில் கால் தடுக்க தடுமாறி போனவள் பின்னோக்கி விழ எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து தன் அருகில் நிறுத்தினான்.
அவனது மூச்சுக்காற்று அவள் மீது பட்டு திரும்பும் அளவு நெருக்கமாக அவளை சேர்த்து நிறுத்தியவன் அவள் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் முடி இழைகளை தன் ஒற்றை விரலால் ஒதுக்கி அவள் செவியின் பின்னால் சொருகினான். நடப்பது கனவு என்று நினைத்து சிலையாக நின்றாள் அத்விதா. அவனது அந்த ஒற்றை விரல் அவளது செவியின் பின்புறத்தை வருடி மெல்ல ஊர்ந்து அவளது கன்னத்தை தொட்டது. அவன் என்ன மாயம் செய்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவனது விரல் தீண்டும் இடமெல்லாம் மின்சாரம் பாய்கிறது. அவள் கன்னத்தை மெல்ல வருடிய அவனது அந்த விரல் அவளது வீங்கிய கன்னத்தை வருடும் போது ஏதோ ரப்பர் போன்ற ஒன்றை தொடுவது போல் உணர்ந்தது. அதை மீண்டும் வருடினான். ஆம், ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவன் விரல் உணர்கிறது. தனக்குதான் அப்படி தோன்றுகிறது என்று நினைத்தவன் விரலை மெதுவாக கீழே இறக்கினான். அவளது உதடுகளை ஸ்பரிசித்த அவனது விரல் மெதுவாக கழுத்தில் இறங்கியது. அதுவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட அத்விதாவால் அதற்கு மேல் முடியவில்லை. சொக்கி போனவளின் விழிகள் பாதி மயக்கத்தில் பாதி மூடிக்கொண்டது. உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி என்னுடைய ஆசாபாசங்களை உங்கிட்ட தீர்த்துக்க என்னுடைய இந்த சுண்டு விரல் ஸ்பரிசமே போதும். அவள் செவியில் அவன் குரல் வந்து ஒலிக்க மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தாள். அவனது விரல் அவளது கழுத்துக்கு கீழே மார்பை தொட்டும் தொடாமலும் நிற்கிறது. அவளுக்கு அவள் மீதே கோபம் வந்தது. இவனது சுண்டு விரல் தீண்டலுக்கு மயங்கும் அளவு தன் நிலை பரிதாபகரமாகி விட்டதா என்ன? அவன் இதழில் தவழும் வெற்றி புன்னகை அவளை இன்னும் தலை குனிய வைத்தது. உன்னை குத்தம் சொல்ல முடியாது அத்விதா. தாலி கழுத்துல விழுந்துட்டாலே எந்த ஒரு பொண்ணும் இததான் விரும்புவாங்க. அதையேதான் உன்னுடைய மனமும் விரும்புது. இதுல குத்தம் சொல்ல முடியாது என்று அவன் ஏளனமாக கூறும் போதும் அவன் இதழ்களில் வெற்றி புன்னகை தவழ்கிறது. அந்த வெற்றி புன்னகையை அவன் இதழ்களில் இருந்து துடை தெரிய வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அவன் கரத்தை தட்டி எறிந்தவள், தனிமையில என்னுடைய வெற்றி கூட இப்படிதான் என்கிட்ட விளையாடுவான். ஒரு நொடி உங்க தீண்டல என்னுடைய வெற்றியுடைய தீண்டலா தப்பா நினைச்சிட்டேன். அவள் அப்படி கூறியதும் அவனது வெற்றி புன்னகை காணாமலே போனது. இப்போது அவள் இதழில் வெற்றி புன்னகை தவழ்ந்தது. அப்புறம் உங்க உணர்ச்சிகளை ஆசாபாசங்களை நீங்க என்கிட்ட தீர்த்துக்கிட்டா கூட எனக்கு என்னுடைய வெற்றி நினைவு மட்டும்தான் வரும் என்று கூறியவள் அலட்சியமாக அவனது அறைக்குள் சென்றாள். பின்னால் வந்தவன் ஒரு பாயை எடுத்து அவளை நோக்கி வீசினான். அது அவள் பாதத்தில் வந்து வீழ்ந்தது. தரையில பாய விரிச்சு படு என்று கூறியவன் படுக்கையில் வந்து வீழ்ந்தான். பாயில படுத்தா கூட என்னுடைய வெற்றியுடைய நினைவுகளை சுமக்கும் போது அவனுடைய மார்பில தூங்குற சுகம் எனக்கு கிடைக்கும் என்று கூறியவள் பாயை விரித்து படுத்துக் கொண்டாள். இவளை வெறித்தனமா காதலிக்கிற அந்த வெற்றி அது யாரு? உண்மையிலேயே அவன் கிரேட் தான். தேவையில்லாம பொண்டாட்டிய சந்தேகப்படுற ஆம்பளைங்க இருக்கிற இந்த பூமியில இவன மாதிரி அற்புத பிறவிகளும் இருக்கதான் செய்றாங்க. அவனை பார்த்தா கண்டிப்பா கையெடுத்து கும்பிடணும். தனக்குள் கூறிக்கொண்ட ருத்ரன் விழிகளை மூடிக்கொண்டான். காலையில் அவனுக்கு சுகந்தி தான் டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அத்விதா எங்கக்கா? டிஃபன் செஞ்சிட்டு இருக்காங்க தம்பி. ஏன் அவங்க டீ கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல தம்பி, நான் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. நீங்க கீழே வரலையா? அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு மாடிக்கு வரும்போதுதான் அத்விதா டீயோட வந்தாங்க. நான் தான் தம்பி ரூமுக்கு தான் போறேன், நானே டீயை குடுத்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஓ சாரிக்கா, நான் கூட மறந்துட்டேன். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இல்லப்பா, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் வந்துடுறேன். உங்களுக்கு நேரமாச்சுன்னா நீங்க கிளம்பிடுங்க. உங்க 6 மாச சேலரியும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரி தம்பி என்றவர் கிளம்பி விட்டார். அலுவலகம் செல்ல தயாராகி விட்டவன் மாடி இறங்கி வரும்போது ஆகாஷ் உட்பட அனைவரும் ஹாலில் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆகாஷ், அத்விதாவுக்கு கார் ஓட்ட எல்லாம் தெரியாது, ஆனாலும் எல்லாருக்கும் லீவு கொடுக்கறதாலதான் உனக்கும் 6 மாசம் லீவு கொடுக்கறேன். 6 மாசம் தானே, நான் சமாளிச்சிடுவேன். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சார், நாங்க சாப்பிட்டுட்டோம் அனைவரும் கூற, அப்ப சரி கிளம்புங்க என்றான். அவர்கள் விடை பெறவும் அத்விதாவின் அப்பாவும் சித்தியும் வந்து சேர்ந்தனர். வாங்க வாங்க என்று வரவேற்றான். என்ன மணி சார், இன்னைக்கு என்ன கொடுக்க வந்தீங்க? குறும்பாக அவன் கேட்க, இல்ல சார், இங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல வசந்திக்கு ஒரு வேண்டுதல், அத முடிச்சிட்டு கிளம்பும் போது வசந்தி தான் அத்விதா இங்க பக்கத்துல தானே இருக்கா, பாத்துட்டு போயிடலாம்னு சொன்னா. ஓ அப்படியா, சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல வேண்டாம் சார், அப்பா கூற, என்னங்க இது தம்பி ஆசையா கூப்பிடுறாரு, வேண்டானலாம் சொல்லிட்டு, இதுவும் நம்ம வீடு தானே என்று கூறிய சித்தி, தம்பி எனக்கு பசிக்குதுப்பா என்றார். வாங்க என்றவன் அவர்களோடு உணவு மேஜை முன் வந்து அமர்ந்தான். மணக்க மணக்க பொங்கல், சட்னி, வடை, இட்லி, சாம்பார் என்று அசத்தி இருக்கிறாள் அத்விதா. அதை கண்டதும் சித்தியின் முகம் இருண்டு போனது. அத்விதா, ருத்ரன் அழைத்தான். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன்
கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சமையல் அறையில் இருந்தபடியே அவள் பதில் அளிக்க, அத அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப வந்து சாப்பிடு. மணிசாரும் அத்தையும் வந்திருக்காங்க. அப்பாவா என்றவள் ஆவலாய் ஓடி வர, எள்ளும் கொள்ளும் வெடிக்க உணவு மேஜை முன் அமர்ந்திருக்கும் சித்தியை கண்டதும், ஓ, இன்னைக்கு சமையல் தான் இந்த கார்மேகத்துக்கு காரணமா? தனக்குள் கூறிக்கொண்டவள் வந்து அப்பா அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தாள். இன்றும் சுவையாக சமைத்து வைத்திருக்கிறாள் அத்விதா. ரசித்து ருசித்து உண்ணும் ருத்ரனை கண்டு சித்தியின் வயிறு எரிந்தது. இடையிடையே அத்விதாவை முறைத்தார். அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. உண்டு எழுந்ததும், என்னங்க, நீங்க இது வழியாவே ஆபீஸ் போயிடுங்க, நான் அத்விதா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன் சித்தி கூற, சரிமா என்றவர் புறப்பட தயாராக, அப்பா மதிய சாப்பாடு என்றாள் அத்விதா. கேண்டீன்ல பாத்துக்கிறேம்மா. இல்லப்பா, நான் சாருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கும் சேர்த்து கட்டிடுறேன். சமையல் அறைக்கு சென்றவள் சில நிமிடங்களில் 2 டிஃபன் பாக்ஸோடு வந்தாள். ஒன்றை ருத்ரனுக்கும் ஒன்றை அப்பாவுக்கும் கொடுத்தாள். அவர்கள் சென்றதும் ஓங்கி அத்விதாவை அறைந்தார் சித்தி. என்னுடைய பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க நீ முடிவே பண்ணிட்டியாடி? உன்னதானே இப்படி ருசியா சமைக்காதேன்னு சொன்னேன். கன்னத்தை பிடித்து கொண்ட அத்விதா, சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரத்தை அள்ளி கொட்ட முடியாது சித்தி. இப்ப என்ன, மானசா இங்க வந்து வாழணும், அவ்வளவுதானே? அது சீக்கிரமாவே நான் செஞ்சு முடிக்கிறேன். செஞ்சு முடிக்கல, உன்னை நான் முடிச்சிடு வேண்டி, உன்னுடைய அப்பனுக்கு நிம்மதியே இல்லாம பண்ணிடுவேன் என்று கூறியவர் அரண்மனை போன்ற ருத்ரனின் வீட்டை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்ட பின் அத்விதாவிடம் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார். மாலை ருத்ரன் வீட்டிற்கு வரும்போது அத்விதா மானசாவை செல்போனில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறாள். உன்னால தாண்டி நான் இந்த வீட்டுல நரகத்தை அனுபவிக்கிறேன். நானாவது ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டுல உட்கார்ந்துதான் நரகத்தை அனுபவிக்கிறேன். நீ எல்லாம் என்ன பாடுபட போறேன்னு நீயே பாத்துட்டுடி. உன்னை கட்டிக்க போறவன் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறான், அதை நான் பார்த்து ரசிக்கதான் போறேன். இதெல்லாம் நடக்கதான் போது, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க. கோபமாக அவள் பேசிக் கொண்டிருக்க அவள் முன் வந்து நின்றான் ருத்ரன். அப்போதுதான் அவனை பார்ப்பது போல் அசடு வழிந்தவள் சட்டென்று அழைப்பை துண்டித்தாள். மானசா கஷ்டப்பட போறதில்ல, நீதான் இன்னையில இருந்து நரகத்தை பார்க்க போற. நான் உன்னுடைய கழுத்துல தாலி மட்டும்தான் கட்டி இருக்கேன், அத முறைப்படி ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணல. கூடிய சீக்கிரமே இந்த ஊரறிய நான் மானசாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது, அந்த கல்யாணத்தை உன்னால தடுக்கவும் முடியாது. எங்க கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட போறதே நீதான். இந்த வீட்டுல இனி மானசா ராணி மாதிரி உட்கார்ந்து உன்னை ஆட்டி படைக்க போறா. வா என் கூட என்றவன் அவளை இழுத்து கொண்டு வந்து காரின் பின் இருக்கையில் தள்ளிவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான். காரை தாறுமாறாக ஓட்டியவன் அந்த நகைக்கடை முன்னால் கொண்டு வந்து காரை நிறுத்தினான். வா, உன்னுடைய தங்கச்சிக்கு நீயே உன்னுடைய கையால தாலியை செலக்ட் பண்ண. அதுக்கப்புறமா ஜோசியரை போய் பார்த்து நல்ல நாள் குறிச்சு அந்த நல்ல நாள்ல உன் தங்கச்சி கழுத்துல ஊரறிய தாலி கட்டி மனைவியாக்கி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். உன்னை ஆள்றதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். காரில் இருந்து வெளியே இறங்கியவன், இறங்கு என்றான். அவளும் வெளியே இறங்கினாள். அப்போதுதான் அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கும் தன் நண்பன் வெற்றியை கண்டதும் முகம் மலர்ந்த ருத்ரன், நீ கடைக்கு போ, நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெற்றியை நோக்கி நடந்தான். அவள் கடையை நோக்கி நடந்தாள். ஆனால் வெற்றியோ காரை லாக் செய்துவிட்டு திரும்பும் போது அத்விதாவை பார்த்துவிட்டு அவளையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றான். அதை கவனித்தபடியே வந்து அவன் தோளில் கை வைத்த ருத்ரன், டேய் என்னடா கல்யாணமாகியும் கண்ணு அலைப்பாயுது போல குறும்பாக கேட்டான். டேய் நீயா? அது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? இல்லடா, அந்த பொண்ண பாத்தியா? அது அத்விதா. அவங்கள உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும், என்னுடைய காதலி. உன்னோட காதலியா? ஆமாடா, ஆனா நான் மட்டும்தான் அவங்கள காதலிச்சேன். அவங்க ஃப்ரெண்டு என்ன காதலிச்சதால அவங்க என்ன காதலிக்கல. ஆனா நான் உங்களதான் காதலிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லியும் உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறா என்னுடைய ஃப்ரெண்டு. அவளை கட்டிக்கங்க, நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. அவ என்னை விட அழகாவும் இருக்கான்னு சொல்லி என்னை ஒத்துக்க வச்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. ஆனா கல்யாணத்துக்கு வரல. ஏன்னு என்னுடைய மனைவி லதிகா கேக்கும் போது, உன்னுடைய வெற்றி என்னை பார்த்து ஏங்கிட்டே உன் கழுத்தில் தாலி கட்டக்கூடாது பாரு, அதனாலதான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்க்க அவ்வளவு அழகா இல்லதான், ஆனா ரொம்ப அழகான ஒரு குணத்துக்கு சொந்தக்காரி அவங்க தெரியுமா. நிறைய பேருக்கு அவங்களாலான உதவியை செய்வாங்க. அவங்க மதியம் எடுத்துட்டு வர்ற சாப்பாட கூட சில சமயங்கள்ல பசிக்குதுன்னு சொல்லி கேக்குற யாருக்காவது கொடுத்துடுவாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு உதவியையும் பார்த்து பார்த்தே எனக்கு அவங்க மேல காதல் வந்துடுச்சு.
ஆனா நான் அவங்கள ரசிக்கிறது தெரியாம அவங்கள விட அழகா இருக்கிற என்னுடைய மனைவி லதிகா நான் அவங்களதான் ரசிக்கிறேன், அவங்களதான் நேசிக்கிறேன்னு நினைச்சு என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. அவன் கூறும் அனைத்தையும் வியப்போடு கேட்டு கொண்டிருந்த ருத்ரன், நீ சொல்றது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வெற்றின்னு ஒருத்தரை காதலிக்கிறதா கேள்விப்பட்டேனே. நோ வே. வெற்றின்னு அவங்களுக்கு யாரையாவது தெரியும்னா அது கண்டிப்பா நானே தான். நான் தான் அவங்கள காதலிச்சேனே தவிர அவங்க என்ன காதலிக்கவே இல்ல. உனக்கு யாரோ தப்பான தகவலை சொல்லி இருக்காங்க. சரி, நீ எப்ப இந்தியா வந்த? 2 நாள் ஆச்சுடா. வந்த அன்னைக்கே உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. சரி, இப்ப என்ன? கோல்டு கடை முன்னாடி நாளைக்கு லதிகாவோட பிறந்த நாள்டா. அவளுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு நெக்லஸ் வாங்கலான்னு வந்தேன். ஆமா, நீ என்ன இங்க? ஒரு மீட்டிங்டா, அதுவும் அந்த ஹோட்டல்ல. வந்து இறங்கும் போது உன்னை பார்த்தேன், நேரா உன் பக்கத்துல வந்துட்டேன். ஓ அப்படியா, சரிடா, நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ண. போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன். கண்டிப்பா வந்துட்டு தான் திரும்பி போற, இல்ல அவ்வளவுதான். நீ சொல்லிட்டா அப்பீல் ஏது? கண்டிப்பா வரேன். ஓகேடா, நீ போய் நகை வாங்கு. ஓகேடா என்ற வெற்றி நகை கடைக்கு சென்றான். அந்த கண்ணாடி சுவர் வழியாக உள்ளே நடப்பதை கவனித்தபடியே தன் காரில் ஏறி அமர்ந்தான் ருத்ரன். கடைக்குள் சென்ற வெற்றியை கண்டு முகமலரும் அத்விதாவின் அருகில் செல்கிறான் வெற்றி. இருவரும் ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் பேசிக் கொண்டனர். செல்போனில் இடையிடையே நேரத்தை பார்க்கும் அத்விதா வெற்றியிடம் ஏதோ கூறிவிட்டு வெளியே வருகிறாள். காரின் அருகில் வந்தவள், ஏன் உள்ள வரல என்று கேட்டாள். காரின் முன்கதவை திறந்தவன், ஏறு என்றான். அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். ஏறு. தாலி? அவள் இழுக்க, தாலி எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ ஏறு. அவள் எதுவும் புரியாதவளாக வந்து அவன் திறந்து விட்ட முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். கார் வீட்டை நோக்கி நகர்ந்தது. பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.